ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டெலி பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜிங்லியை காமிக்கிறாங்க. அவளுக்கு அங்கே வந்து பியர் எல்லாமே குடிச்சு இதை டேஸ்ட் பண்ணிப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னதுமே வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் அவள் பியர் குடிக்கிறா. அவள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், அவனுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். பட் ரவுடித்தனம் பண்ணிட்டுருக்க ஒரு ரவுடி பையன் அங்கே நீ என்ன ஸ்மோக் பண்ணுறியான்னு சொன்னதும், இல்லை நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், இது தப்புன்னு சொன்னதுமே அவனாவே ஸ்மோக் பண்ணி வேணுக்குனே அவள் வாய் பக்கத்தில் போய் ஊதி விடுறான். அழகணும்னு சொல்லிட்டு வேணுக்குனே அவளை வாழ்க்கையில் கெடுத்து விடணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேக்கான். ஸோ அதுக்கப்புறமே அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டேக்கான். ஹீரோ அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. அங்கே சில ரவுடிங்க வந்து அங்கே புள்ளி பண்ணதுமே இவன் தான் அங்கே ஹீரோ மாதிரி வந்து அவளை அங்கே காப்பாற்றிருக்கான். பட் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாக இருக்கு. அவனை பார்த்தாலே அவன்ட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிவிட்டு அவள் அங்கேருந்து போக பார்த்ததும் அப்போ அங்கே நீ வந்துட்டு ஜஸ்ட்டு தேங்க்யூ மட்டும் சொல்லிவிட்டு என்கிட்ட எப்படி போவ, எனக்கு கொடுக்க வேணாமான்னு சொன்னதும் அவள் கையில் இருக்க காசு எடுத்து கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே அவன் சரிப்பா நீ என்னை மீட் பண்ணணும்னு ஆசை ஏதாச்சும் வந்துச்சுன்னா மனசு மாதிரி கேபிட்டல் ஏரியாவில் தான் இருப்பேன், என்னை வந்து பாரு அப்படின்ற சொன்னதும் பட் அவள் உங்கள் முடியை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, ரவுடி மாதிரி இருக்குன்னு செட்டு போனதும் அப்படிலாம் நீ பயப்படாதான் இவன் சொல்கிறான். புள்ளி பண்ண ரவுடிங்க எல்லாம் பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவன் ஃபேஸே டோட்டலாக மாறி போயிடுது. இவன் வேணுக்குனே தான் ஹீரோயின்ட்ட நல்ல மாதிரி அப்ரோச் பண்ணிட்டேக்கான். ஏன்னா இவனோட சிஸ்டர் வேன் இருந்திருக்கா. நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு பிரின்சிபல் வந்து ஜியாங் வேங். அவங்க அந்த பொண்ணை வந்து இப்படி டீனேஜர்லாம் லவ் பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டா, அவமானம் தாங்க முடியாமல். அப்போ அங்கே உன் பொண்ணை நான் வந்து இந்த வயசில் லவ்வில் விழுக வச்சுட்டேனா நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டான். இவன் பழி வாங்குறதுக்காக இப்படிலாம் பண்ணிச்சேக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா ஒர்க் பண்ணீங்க, இந்தாங்க இந்த காசை கொண்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா ரொம்ப கோவம் ஆகிட்டு அங்கே குச்சை தூக்கி போடுறாங்க. இவ்வளோ லேட்டாக எங்கே போய் நீ சுற்றிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப பயமாயிருது. அவங்க அம்மா ஒரு டீச்சர்ன்ற வாசி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதுக்கு மேலே சிங்கிள் உமன், ஸோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. புல்லு தப்பு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு எதுக்காக நீ இவ்வளோ லேட்டாக வந்து சிக்கன் செட்டு கோவப்பட்டதுமே அம்மா சில ரவுடிங்க வந்துட்டாங்க, புள்ளி பண்ணாங்கன்னு சொன்னதும் இத்தனை பேர் வர்றாங்க, அவங்கள ஒன்றும் பண்ணலை, ஒன்றை வந்து புள்ளி பண்ணுறாங்களா, ஏதாச்சும் தப்பான பாதையில் போகலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே சும்மா விட மாட்டேன், போய் படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு திட்டினதும் அவங்க உள்ளே போனால் என்ன பண்ணிட்டுருக்க, பாலை குடிச்சிட்டுன்னு போகணுன்னு சொன்னால் பயந்து போய் பாலை குடிச்சிட்டு உள்ளே போகிறா. அங்கே டைம் டேபிள் எல்லாமே அவளுக்கு எழுதி வச்சுருக்காங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு சாம்பியன் ஆகணும்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணுறா. அங்கே தொடர்ந்து அவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக தான் அவன் நேஷ்னல் லெவலுக்கு ஆகிட்டா. பட் இருந்தாலுமே இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஆசை. அவள் தனக்கு வந்து பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழவே முடியலையே, என்னோட வாழ்க்கை வேறு ஒருத்தவங்களோட கையில் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அவள் போனால் அங்கே வந்து ஒரு நாவல் புக் எடுத்து படிப்போமான்னு ஆசை இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு பயந்துட்டு வேறு புக்கை அவள் தூக்கிட்டு அங்கே போகிறா. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ அங்கே நம்ம வரான் கொடையை பிடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்க, மழையில் நனைஞ்சிருவேன், என் கூட வான்னு சொன்னதுமே இல்லைப்பா நான் வரலன்னு சொல்கிறா. அப்போ அங்கே நீ நனைஞ்சு தான் போவ, வா என் கூட நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தியா நீ இந்த ஒயிட் ஹேர் உனக்கு பிடிக்கலன்னு சொன்ன, உடனே நான் ஹேரை சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அங்கே அவள் இவன் என்ன நான் சொன்ன உடனே பண்ணிட்டான், என்னை எதுவும் லைக் எதுவும் பண்ணிட்டுருக்கானான்னு சொல்லிட்டு பார்க்குறா. இல்லை இது ஜஸ்ட் கோஇன்சிடென்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பெருசாக எடுத்துக்கலாம். சரி நீ போயிட்டு வான்னு சொன்னதும் நீ நனைஞ்சு போயிடுவான்னு சொன்னதும் நீ சேஃப்டியாக போன்னு அவன் சொல்கிறான். ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க கேர் பண்ணுறதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. தன்னோட பேர் ஜிங்லி அப்படின்றத அவள் சொன்னதுமே உன் பேரை நான் எப்போயும் ஞாபகம் வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபேஸே மாறுது. மனசு அவன் மேலே வெறுப்பு தான் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ வீட்டில் உட்காந்துட்டு இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க சிஸ்டர் நினச்சி கவலைப்படுறான். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிடையாது, சொந்தம் இருந்தது அவ ஒருத்தி தான், அவளுமே இப்படி இறந்து போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அவளை நினச்சி பார்த்தா அவங்க சூப்பராக வயலின் எல்லாமே ப்ளே பண்ணிட்டேக்கா. தான் வந்து பார்ட் டைம் ஜாப் எல்லாமே பண்ணி படிக்க வச்சுருக்கான். ஸோ இந்த காம்படிஷனில் வின் பண்ணி தன்னோட பிரதருக்கு நிறைய காசு எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஐடியா பண்ணியிருக்கா. பட் இவங்களால இப்படி செத்து போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இப்படி மேடம் ஜியாங் வாங் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் போஸ்ட் பண்ணி விடுறான். அதை பார்த்துட்டு அங்கே நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே ஸ்கூலுக்கு போனால் அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு அப்பா கொலகாரியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. டேபிளில் வேற எழுதி வைக்கிறாங்க. அவன் மேலே பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சி டீஸ் பண்ணதும் அவளுக்கு கோவம் ஆயிட்டு எங்கள் அம்மா தான் அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அது கோர்ட்டு முடிவு பண்ணட்டும் அப்படின்ற சைட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. வெளியே வந்துமே அந்த சில பொண்ணுங்க அங்கே ரொம்ப மோசமாக அவளை பேசுகிறாங்க. இந்த மாதிரி அசிங்கெல்லாம் இவளுக்கு தேவையா, ஸ்கூலுக்கு வராமல் இவெல்லாம் மரியாதையாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு
அப்போ அங்கே நம்ம வந்து பைக்கில் நிப்பாட்டிட்டு நீ வந்து ஏறுறியா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னப்பா பயப்படுறியான்னு சொல்லி கேட்டதும் அவள் தன்னை போல்டாக காமிச்சிக்கணுன்றதுக்காக உடனே ஏறி கூட சேர்ந்து அங்கே கிளம்பி போயிடுறா. ஃபஸ்ட் டைம் அவள் ரொம்ப அப்படியே ஃப்ரீடம் ஃபீல் பண்ணி அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணிச்சேக்கா. அப்போ அங்கே கீழே இறக்கி விட்டுட்டு என்னப்பா நல்லா என்ஜாய் பண்ணியான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஓகே தான் சொன்னதும் ஒன்று நல்ல பொண்ணுங்கள்லாம் மனசில் இருக்கிறது எப்பயும் சொல்ல மாட்டீங்கல்ல, நீ என்ஜாய் பண்ணேன்னு எனக்கு தெரியும்னு அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள அங்கே போனதுமே அவங்க அம்மா வந்துட்டியா ஃபஸ்ட்டு பால் எடுத்து குடி படிக்க போன்னு சொன்னதும் அவள் பால் எடுத்து குடிக்க போகிறா. பட் ஆனால் அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு எனக்கு பிடிச்சதை நான் பண்ணலாம்ல, எதுக்காக நான் வந்து இவங்க பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த பாலை தூக்கி அங்கே அந்த செடியில் ஊற்றி விட்டுறா. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மா பேச்சை மீறி போகிறா. ஸோ நெக்ஸ்ட் டே இவமே கிளாஸ்க்கு போய் அங்கே வியர்டாக பிஹேவ் பண்ணுறா. அவள் பாட்டு லாஸ்ட் டேபிளில் போய் உட்காந்துக்கிறா, முன்னாடி உட்காராம. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை போய் அங்கே மீட் பண்ணுறதுக்கு வேற அவள் போகிறா. அவன் பார்த்தா அவளை ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி அங்கே காமிக்க ஆரம்பிச்சிடுறான். அதை உண்மையாக அவள் நம்ப ஆரம்பிச்சிடுறா. அங்கே ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் டைம் பியர் எல்லாமே வாங்கி கொடுத்ததுமே அவள் குடித்ததுமே என்னப்பா உன்ன மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் இப்போ ட்ரிங்க் வேற பண்ண பழகிட்டியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இனிமே பாரு நல்லா இருக்கும்னு சொன்னதுமே இல்லை நான் ஸ்மோக்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவங்க நீ வந்து இப்போ அடால்ட் ஆகிட்டு இதெல்லாம் பண்ணுறதில்ல தப்பாக கிடையாதுன்னு சொல்லிட்டு வேணுக்குனே ஸ்மோக் பண்ண வச்சா. அவளுக்கு அங்கே ஒரே இருமலாக வந்துடுது. அப்போங்க நீ பேசாமல் இந்த மிட்டாயை சாப்பிடு, ஸ்மோக் பண்ண ட்ரிங்க் பண்ணன்னு உங்கள் அம்மா அவளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை பக்கத்தில் அவன் க்ளோஸாக வர ட்ரை பண்ணிட்டேக்கான். வீட்டுக்கு போனதுமே பார்த்தா அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறா இப்போ இருக்க இந்த லைஃப்பை. அங்கே அவங்க அம்மா அங்கே வந்துட்டு பால் கொடுத்தா அதை குடிக்காமல் டெய்லியுமே கீழே தூக்கி ஊற்றுறா. அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு படிக்கணும், அவங்க பேச்சை ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம் டேபிள் எல்லாமே கிழிச்சு எரிஞ்சிட்டு அவள் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேக்கா. அங்கே வயலின் எல்லாமே ப்ளே பண்ணுறா. அவங்க அம்மா அங்கே கூப்பிட்டதுமே அம்மா நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே படித்து முடிச்சிட்டேன், அதான் வயலின் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொன்னதும் சரி நீ கதவை லாக் பண்ணிக்கோ அம்மா போயிட்டு வரேன்னு சொன்னதுமே ஃபஸ்ட் டைம் வீட்டில் நான் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவ உடனே நாவல் எடுத்து அங்கே படிக்க ஆரம்பிச்சிடுறா. தெரியாமல் பண்ணிட்டு இருந்தா இப்போ ரொம்பவே வந்து பப்ளிக்காக பண்ணுறதுக்குமே அவள் ஸ்டார்ட் பண்ணுறா. எல்லாமே அந்த மூவை பற்றியே யோசிச்சுட்ருக்கா. அவங்களுக்கு படிப்பே வந்துட்டு ஒழுங்காக கவனமே போக மாட்டுது. ஸோ ரிசல்ட் வந்தால் எப்பயும் டாப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவா அடுத்த இடத்துக்கு போனதுமே அதை பார்த்துட்டு அந்த டீச்சர் ரொம்ப கோவமாயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, உங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்காங்க, நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உங்கள் அம்மாட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், நீ என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எவ்வளோ வந்துட்டு இந்த பொசிஷன் பிடிக்கிறதுக்கு கஷ்டம் தெரியுமா, படித்து நீ நல்லபடியாக வந்து ஒரு வேலைக்கு போக வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ அவளுக்கு ரியலைஸ் ஆகுது என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து தூரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. ஸோ நான் வந்து இப்போ படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு வெளியே வந்தா. இவன் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் உன்னோட லைஃப் வேறு என்னோட லைஃப் வேறப்பா, ரெண்டு பேத்துக்கு செட் ஆகுது, இதுக்கப்புறம் நீ என்னை வந்து மீட் பண்ண வராதன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அவன் இவ்வளோ கிட்டக்க நீ வந்துட்டு என் கையிலேருந்து நீ தப்பிச்சிருவியான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புது பிளான் பண்ணி கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டை அங்கே ஏற்பாடு பண்ணி அவள் கையை போட்டு அங்கே மிதிச்சாங்க. ஒரு சில ரவுடிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் புள்ளி பண்ண வச்சுட்ருக்கா. அப்போ அங்கே கரெக்டாக அவங்க வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணி அவ்வளோ வேகமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே இது யாரோட வீடு அப்படின்றத சொன்னதும் ஏன் வீடு தான் அப்படின்றத சொன்னதுமே உங்கள் கையில் அடிபட்டுருக்கு வாங்க ஃபஸ்ட் அப்படின்ற சைட்டு அவள் கூட்டிகிட்டு போய் மெடிசன்லாம் போட்டு விழா. வலிக்குதாப்பான்னு சொல்லிட்டு அங்கே கையை ஊதி விட்டதும் சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவங்க அம்மாவோட ஞாபகம் தான் அவனுக்கு வருது. அங்கே அவன் ஒரு செகண்ட் வந்துட்டு உண்மையிலே அவன் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருது. அப்படி போய் அவளை கிஸ் பண்ணதுமே கோவமாயிட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு அவங்க இருந்து வேகமாக கிளம்பி போகிறா. ஹாப்பியாக இருக்கான். அவன் மேலே உண்மையிலே அவனுக்கு லவ் வந்துருச்சு. பட் அந்த வயலினை பார்த்ததுமே அவள் கொலகாரியோட பொண்ணு நான் அவளை கண்டிப்பாக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பேண்டேஜ் எல்லாமே தூக்கி எறிஞ்சு விட்டுட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு எப்படி அவன் மேலே லவ் வரலான்னு சொல்லிட்டு ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் இப்படி போய் வந்து ஹெல்ப் பண்ண அவங்கள அடிச்சுட்டு வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தா. அவன் நல்லா ட்ரிங்க் பண்ண இருக்கவும் என்னை வந்து விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணதும் நான் ஒன்றும் இந்த வேலைக்கெலாம் வரல என்னை விடுன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சா. அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்தேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவன் பேசுகிறான். ஸோ அப்போ அவங்க அம்மாங்க கால் பண்ணி அவளை வந்து திட்டாங்க. உன்னோட படிப்பு என்ன லெவலுக்கு போயிட்டுருக்கு, நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருந்தா நீ எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. படிப்பை கவனத்தில் செலுத்து, நான் அப்ராடுக்கு போயிருக்கேன், அங்கவே நான் வந்து உனக்கு படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன், நான் ஃபார்ம் எல்லாமே அனுப்பிடுறேன் சைன் பண்ண அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எப்பயுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழணுமா, ஏன் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னை இருக்க விட மாட்டீங்களா, அப்ராடில் போய் சாகிறதெல்லாம் உங்களோட கனவு எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க உடனே அவன்
அவங்க அம்மா மேலே இருக்க வெறுப்பில் அவனை போய் கிஸ் பண்ணதும் அவன் இந்த சான்ஸை போய் மிஸ் பண்ணுவானா, இதுக்காக தான் நான் காத்துட்ருக்கான். ஹீரோயினை ரொம்ப இந்த உலகத்திலே லவ் பண்ணுறவன் கேர் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணி அவ கூட சேர்ந்து ரொமான்ஸுமே பண்ணுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சதுமே நான் அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுப்பா, என்னை போட்டு அடி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் இல்லை நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்னு அவன் சொல்கிறா. ஸோ இவங்க வயலின் இருக்கவுமே உங்களுக்குமே வயலின் பிடிக்குமாப்பான்னு சொல்லிட்டு இவங்க ப்ளே பண்ணதுமே அவங்க சிஸ்டர் தான் கண்ணுக்கு முன்னாடி வருது. பாங்க நான் வந்துட்டு எப்படி பிரதரை வந்து வயலின் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டது. அப்போ ரொம்ப எமோஷன் ஆகிட்டா அவன். நான் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும் அதவே உங்கள் அம்மாவுமே கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க அசிங்கப்படுறதை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அம்மா அப்ராடில் இருந்தால் இவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு எப்பயுமே இவன் கூடவே சேர்ந்து அவள் இருக்கா. என்னப்பா வயிறுலாம் நல்லா தானே இருக்குது, உனக்கு எது ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கேன்னு சொல்கிறான். அவனுக்கு என்னென்னா கன்சீவ் எதுவும் ஆயிட்டாலா அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக கேட்குறான். இவன் என்னென்னா அக்கறைப்படுறானாக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். அப்போங்க எனக்கு வந்துட்டு அவார்டு கிடைக்க போகுதுப்பா, நான் அவார்டு வாங்க போகிறேன், ஸ்கூலில் நீ வருவியா பார்க்குறதுக்குன்னு சொன்னதுமே இல்லை நான் வரமாட்டேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்பாங்க அவள் சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வந்து வயலின் எடுத்துகிட்டு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ளே பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். படிப்பு வந்துட்டு அம்மாக்காக வயலின் எனக்காகப்பா. 2வது என் கிளாஸ்லேயே வந்து வேன் ஒரு பொண்ணு படித்தா, அவளுமே வயலின் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுவா. நாளைக்கு ஸ்டேஜுக்கு போனேன்னா எனக்கு அவளோட ஞாபகம் தான் வரும்னு சொன்னதுமே அவங்க சிஸ்டர் பேர் தானே அது. அதை கேட்டதுமே கையை அவன் ஃபோர்ஸாக பிடிச்சி அமுக்குறான். அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை கொஞ்சம் வந்துட்டு ஏதோ யோசனையில் இருந்தேன்னு சொல்லிட்டு உடனேமே ஹீரோயின் அங்கே ரொம்ப பாசம் காமிக்க மாதிரி அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிறான். அப்போ அங்கே ஹீரோயினுக்குமே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. என் வாழ்க்கையிலே பெஸ்ட்டான டேனா அன்னைக்கு தான்ப்பா இருக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறான். அவனை பார்த்தா உன் வாழ்க்கையிலே அதுதான் ரொம்ப மோசமான நாளாக இருக்க போகுது அப்படின்றத சொல்லி யோசிச்சுட்ருக்கான். ஸோ இவங்க டெஸ்ட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு என்ன முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கன்சீவ் ஆயிடுறா. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து தப்பாக ஏதோ பார்த்துருக்கீங்க நல்லா செக் பண்ணுங்கன்னு சொன்னதும் இல்லைம்மா நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான்னு சொன்னதும் இவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அம்மா வேறு அப்ராட்லேருந்து வரப்போகிறாங்களேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே நம்ம மூட்டை போகிறா. நடந்த இல்லை அவசியத்தையுமே சொன்னதுமே நீ கவலைப்படாத, இதை பற்றி உங்கள் அம்மாட்ட எதுவும் காட்டிக்காத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். என்னோடய சிஸ்டர் வேன் மட்டும் இப்போ இருந்தானா கண்டிப்பாக என்னை வந்து ரொம்ப கோவப்படுவா, இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை போய் கெடுத்துட்டேனே அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் இருந்தாலுமே அவளோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க அம்மா பண்ண தப்புக்கு அவள் அனுபவிக்கிறா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா நீ வந்து டைமுக்கு வந்து எதையுமே சாப்பிடல, எந்த மில்க்குமே குடிக்கலை, எல்லாமே எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, உனக்காக மில்க் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து குடி அப்படின்ற சொன்னதுமே அதை குடித்ததுமே அவளுக்கு வாமிட் வந்துடுது. என்னாச்சு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாமான்னு சொல்கிறான். அவளுக்கு தான் என்ன ப்ராப்ளம் தெரியலையா, அதனால தான் எனக்கு வந்துட்டு இந்த பால் பிடிக்கலமா குடிக்கிறதுக்கு, அந்த ஸ்மெல்னால தான் இப்படிலாம் வந்துட்டுருக்குன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்ருக்க, சின்ன பிள்ளையிலேருந்து இந்த பிராண்டை தான் கொடுத்துட்ருக்கேன், உனக்கு ரொம்பவே பெஸ்ட்டானதாக தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், திடீர்னு எப்படி அதை வந்து பிடிக்காமல் போகுன்னு சொன்னதும் உங்களுக்கு பிடிக்குதுன்றதுக்காக நான் அதெல்லாமே குடிக்க முடியுமா, இப்படியே தான் நீங்கள் எப்பயுமே என்னை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் எதிர்த்து பேசினதுமே அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகிட்டு நீடன் பண்ணின்னு சொல்லிட்டு அங்கே குச்சி எடுத்து அடிக்கிறாங்க. பெருசாக வளர வளர வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கா, நான் எல்லாம் உன் நல்லதுக்கு தானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ஸ்டிக்கை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, எப்பயுமே நான் வந்துட்டு ஒரு பொண்ணு எனக்கு ஒரு மனசு இருக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவேன், உங்களுக்கு எதுவுமே நினைப்பு இருக்காதா, எப்பயுமே உங்களுக்கு உங்களோட பற்றி தான் மட்டும் தெரியுமா, உங்களோட இயலாமைகளை கொண்டு வந்து ஏன் மேலே திணிச்சு என்னோட கற்பனைகளை அதை மாற்ற நீங்கள் ஏன் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. உங்கள் பேச்செல்லாம் நான் இதுக்கப்புறம் கேட்க முடியாது, எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆப்பாட்டுக்கு அவங்க டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே ரூம்குள்ளே போனதுமே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ மோசமாக தன்னோட பொண்ணு தன்னை எதிர்த்து பேசிட்டு போயிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தொடர்ந்து அவனுக்கு அங்கே டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணுறான். என்ன பண்ணுறது, ஏதாச்சும் மாட்டிக்கிட்டா என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டரோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்பாங்க நான் வந்து இப்போ என்ன பண்ண முடியும், நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணுறான். போய் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த சாங்கை தான் பிரதர் பண்ண போகிறேன், உங்களுக்காக இது ஸ்பெஷலான்னு சொல்லிட்டு அவள் ரெடியெல்லாம் பண்ணியிருக்கா. ஸோ அந்த பொசிஷனில் இன்றைக்கி வேறு ஒருத்தி போய் இருக்காளா, அந்த அம்மாவை போனேன் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத நான் அங்கே வரேன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது, நம்மளுக்காக வர்றான்னு சொல்லிட்டு. இப்போ இவளுக்கு அங்கே வந்து ரொம்ப டென்ஷன்லேயே அவங்க வாமிட்லாம் வந்ததுமே அவங்க அம்மா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு வீட்டில்
வீட்டில் பாலோட ஸ்மெல் பிடிக்கல அண்ணா வந்து பிடிக்கல. பட் ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் வாமிட் வந்துட்டுருக்கு. உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வந்துடுது. ப்ரெக்னென்ட் ஏதோ ஆய்க்காலம் என்னமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி தெரிஞ்சு அவமானப்படணுமேன்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை கேட்டால் அவர் ரொம்ப கோவமாயிட்டு ரொம்ப திமிரா வேற பேசிட்டு இருக்கா. அவ்வளோதான், அவங்க டென்ஷன் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி எங்க முன்னாடி இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு மிருகம் தான், ஒரு மர்டர் தான், நீங்கள் ஜஸ்ட் என்னோட டீச்சர் மட்டும்தான், அம்மா கிடையாது, வீட்டில் போய் இதெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. என்ன இப்படி பொண்ணு போய் பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்போங்க அவளை வந்து கூப்பிட்றாங்க. உடனே அவங்க ஸ்டேஜுக்கு போனதுமே இவங்களுமே ரொம்ப அமைதியாக போய் அங்கே உட்காந்துடுறாங்க. அவங்க பர்ஃபார்ம் பண்ணா அம்மாவை முறைச்சி பார்த்துட்டு அங்கே மூவதான் அவள் தேடிட்டு இருக்கா. அவன் அங்கே வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாகுது. அவள் சிங் பண்ணும்போதே ஸ்டேஜுக்கு அவன் அங்கே போய் ஏறினதும் அங்கே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் நீ என்ன சொன்ன, வேன் வந்து நல்ல பொண்ணு கிடையாது, சின்ன வயசுல எவனையோ போய் லவ் பண்ணான்னு சொன்ன அப்படின்ற சைட்டு மயக்க வாங்கினதுமே ஹீரோயின் பயந்துட்டு நீ என்ன பேசுகிற அப்படின்ற சைட்டு கேட்டா. அப்பாங்க அவன் இந்த ஜியாங் வேங்க இருக்காங்க இல்லையா, பிள்ளைங்கள ரொம்ப ஒழுக்கப்படுத்தி வளர்க்குறவங்க. பட் ஆனால் பாரு அவங்க சொந்த பொண்ணு ஒரு கேங்ஸ்டரை போய் லவ் பண்ணிட்டு ரொம்ப மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கா. இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிடுச்சுக்கு. நம்மளை காப்பாற்ற ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா இப்படி நம்மளவே காலை வர்றானேன்னு சொல்லிட்டு அப்போ அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே நான் வந்து கேள்விப்பட்டேன்ப்பா இந்த பொண்ணு யாரு கூட சேர்ந்து சுற்றுறான்னு, பட் கேங்ஸ்டரோட சுற்றிட்டா இவளுக்கு மார்க் எல்லாமே ரொம்ப கம்மியாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அது எல்லாமே கேட்டுட்டு அவங்க அம்மாவால் தாங்கவே முடியலை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு சொன்னதும் அப்படியாப்பா நீ கேங்ஸ்டரை யாரையும் லவ் பண்ணலையா, நீ உண்மையை சொல்ல மாட்டேயா, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியே அப்படின்ற சொன்னதுமே அவளுக்கு அங்கே வாமிட்லாம் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கல்ல உங்கள் பொண்ணோட லட்சணத்தை, நீங்கள் வந்துட்டு என்ன தைரியம் தான் என்னோட சிஸ்டரை வந்து கண்டிக்கிறேன்ற பேரில் நீங்கள் அவளை வந்து சாவுக்கு காரணமாக இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நரகமாயிடுச்சே, நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பொண்ணை வந்துட்டு நீ வந்து குதிச்சு செத்து போயிடுன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்ற செட்டு கேட்டதும் உனக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீ ஏன்ட்ட பேசியிருக்க வேண்டானே, என் பொண்ணை ஏன் நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கத்திட்டு அழுதுட்டு மயக்கமானதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அப்போ ஆரம்பத்துலேருந்தே நீ வந்து இதுக்காக தான் அப்ரோச் பண்ணேன்னு சொன்னதும் ஆமாம் நான் உன்ன மாதிரி ஆளை போய் இதுக்காக லவ் பண்ண போகிறேன், எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாது, நான் வந்து இதுக்காக தான் உன்னை அப்ரோச் பண்ணேன் அப்படின்ற சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அவங்க அம்மா பார்த்துட்டு வேமா அவள் வந்துட்டு பயந்து போயிட்டு இறங்கி போனால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து அவளுமே வந்து அப்படியே மயக்கமாயிடுறா. அவளுக்கு அபார்ஷனுமே ஆயிடுது. இப்படியே ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இவனை பார்த்தா இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக ஆயிடுறாங்க. ஒரு சின்ன பிஸ்னஸ் மேனை கூப்பிட்டு மாட்டிகிட்டு இருக்கான். நான் சொல்கிறபடி கேட்டு எல்லாத்தையும் சைன் பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அவன் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது கஷ்டப்பட்டு நான் உழைச்சதுன்னு சொல்கிறான். பட் அவன் நீ இப்போ வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு போகலன்னு வச்சுக்கோமே உன் உடம்புல கை இருக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்பாங்க பாரோட ஓனர் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோயின் தான். அப்பாங்க அதெல்லாமே பார்த்துட்டு என்ன சவுண்டுன்னு கேட்டதுமே விஐபி வந்திருக்காரு, சில ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கோவமாக இருக்காருன்னு சொன்னதும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒயின் எடுத்துகிட்டு போகிறா. நீங்கள் எதுக்காக பாஸ் இப்படிலாம் வந்து சண்டை போடுறீங்க, கோவப்படுறீங்க, ஒயின் குடிங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே நம்ம இருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. பயம் வேற வந்துச்சுக்கு. பட் இருந்தாலும் தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே ஒயினை குடிங்க, கோவப்படாதீங்கன்னு சொன்னதுமே ஜிங்லி நான் உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆயிடுச்சு, நான் உன்னை தான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தேடிட்டு இருந்தேன், நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு பேசினதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் யார், எனக்கு யாருன்னே தெரியலையே, தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு போக பார்த்தா வேமா பிடிச்சி அவன் தள்ளி விடுறான். அப்பங்க நான் இத்தனை நாளாக உன் கூட சேர்ந்து இருந்திருக்கேன், அதை எப்படி நான் உன்னை போய் கண்டுபிடிக்கிறதுல வந்து மிஸ்டேக் பண்ணுவேன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ தப்பாக தான் மிஸ்டேக் பண்ணியிருக்க, என்ன உன்னோட எக்ஸ் லவரோட ஞாபகம் என்னை பார்த்தா வருதான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்காக ஒயின் குடிக்கவான்னு சொன்னதுமே தேவை கிடையாது அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறா. அது எப்படி வந்து நான் மிஸ்டேக்காக போய் வந்து புரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு உடனே அங்கே அவங்க ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டு அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்கிறான். வந்துட்டு நான் இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருந்திருக்கு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் பார்லெலாம் போய் வந்து ஜாப் பண்ணியிருக்கா. அங்கே வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே அவளை ரொம்ப புள்ளி பண்ணியிருக்காங்க, ஒயின் குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக அவளுமே கஷ்டப்பட்டு இதெல்லாமே பண்ணியிருக்கா. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. போட்டு அடிச்சுட்டு அங்கே சில ரவுடிங்கள் வர்றாங்க. அவனுக்கு பார்த்தா ஹீரோ
ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. என்னப்பா உன்னோட பாரில் திரும்ப வந்துட்டு ப்ராப்ளம் ஆமே, நீ பேசாமல் இதெல்லாம் என்னட்ட ஒப்படைச்சிரு, நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினதும், என்ன பேசிட்டுருக்கா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, என் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டான், நீ வந்து இப்போ என்ன கல்யாணம் பண்ணேன்னா ஓ வாழ்க்கை இந்த மாதிரி போயிருன்னு சொன்னதும், பட் எனக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். வெளியே இருந்து நம்ம மூவுமே அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். அந்த லீவ் வேணுக்குனே அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். முன்னாடி பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, அந்த பொண்ணுகிட்ட உள்ள என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இவன் கேட்டதுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாஸ், அந்த பொண்ணு இந்த பாரோட ஓனர், நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன பிஸ்னஸ் மேனெல்லாம் உங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வர்றீங்கல்ல, ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னதும், உண்மையானு சொன்னதுமே ஆமான்னு சொல்லும்போது, நீயும் அந்த பொண்ணை இப்போ லவ் பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கிடையாது, ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் வந்து லவ் பண்ண வச்சிருவேன்னு சொன்னதுமே, பட் இவன் வேகமாக போயிட்டு ஹீரோயினை பொம்மை பண்ணி எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொன்னதுமே கையை கட்டி வச்சுட்டு, நான் வந்துட்டு இந்த லைஃப்பில் உனக்கு என்ன வேணாலும் ஹாப்பியாக கொடுக்க ரெடியாக இருக்கேன், பட் ஆனால் நீ என் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ண போனால் ஹீரோயின் பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சிடுறான். அதை பார்த்துட்டு இவன் கையெல்லாம் கழட்டி விட்டதுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்பங்க அவன் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, பட் இங்கேருந்து கண்டிப்பாக நீ எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அப்பங்க நம்ம ஹீரோயின் பாஸ்ட்டை வந்துட்டு அவளை ஈஸியாக யாராலையும் மறக்க முடியாதுப்பான்னு சொன்னதுமே, எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், அதுக்கு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நீ சாப்பிடுன்னு சொன்னாலும் அவள் சாப்பிட மாட்டான், நீ என்ன வேணாலும் பண்ணி நீ இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டாவே போகிறான். இப்படியே 2 days ஆகி போயிடுது. அப்படியுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே சாப்பிட மாட்டா. ஸோ அப்போ அங்கே சாப்பாடு அங்கே மெயில் எடுத்துகிட்டு வந்ததுமே, நீங்கள் கொடுங்க நான் அவளுக்கு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு போகிறான். அங்கே கொண்டு போனதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ஹீரோயின் நானே சாப்பிட்டுக்கிறேன் கொடுன்னு சொல்லிட்டு வாங்குறா. வாங்கிக்கிட்டு அந்த ஃபோக் எடுத்து கழுத்தில் வச்சுட்டு, நீ இப்போ என்னை விடலைன்னா கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன்னு சொன்னதுமே, நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு என்ன ஹேட் பண்ணுறியான்னு சொன்னதும், ஆமான்னு சொல்கிறா. நீ இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும், அங்கேருந்து போனதும் இவன் உடனே கால் பண்ணி அவளோட பார் வந்து என்னோட கண்ட்ரோலுக்கு வரணும், அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். இங்கே ஹீரோயின் வேகமாக போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, உங்கள் அம்மாவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ளீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே இவனுக்குமே கால் வந்துடுது. சரி இப்படியா அந்த ஜாங் வேங் 5 இயர்ஸாக மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொன்னதும், இவன் அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அவங்க அம்மாங்க வந்துட்டு ஒரே வார்த்தையை தான் திரும்ப சொல்கிறாங்க, என் பொண்ணு குட் கேர்ள், நானுமே வந்து யாரோட உயிரையுமே எடுக்கலைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, நீ இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதுமே, நான் உண்மையிலேயே ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறேன், நான் இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கல அப்படின்றதாவே சொல்கிறான். நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேக்கான். சும்மா இந்த கதையெல்லாம் நீ அளந்து விடாத, நீ என்னை பழி வாங்கணும்னு நினச்சா அதை பண்ணிட்டேல, நீ மரியாதையை கிளம்பிப்போ, உனக்கு எனக்கு எதுவும் ஒத்து வராது அப்படின்றத அவள் சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. ஸோ அப்போ அவங்க அம்மா அவங்க ஹக் பண்ணிவிட்டு அவள் சமாதானப்படுத்துகிறா. அம்மா உண்மையிலே உங்கள் பொண்ணு குட் கேர்ள் தான், நீங்களுமே நல்லவங்க தான் சொல்லிட்டு. ஸோ அவங்க வெளியே வந்து அப்போ அவனுக்கு கால் வந்துடுது, இப்படி பாரில் வந்துட்டு எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போகிறான். பட் வந்து பார்த்தா எல்லாமே அடித்து உடைச்சிருக்கவுமே அவன் ஷாக்காய் பார்த்துட்டு இருந்தா. பின்னாடி இருந்து யாரோ அவனை ஹிட் பண்ணிடுறாங்க. ஸோ கண்ணை முழிச்சு பார்த்தா கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. முன்னாடி நம்ம ஹீரோயின் தான் உட்காந்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டேக்கா. நீ நல்லா தானே இருக்கன்னு சொன்னதும், என்னப்பா நடிக்கிற, நீ வந்துட்டு எங்கள் அம்மாவை டீஸ் பண்ணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்த, அங்கே இருந்துட்டு பாரில் வந்து அடித்து எல்லாத்தையும் உடைக்க சொன்னேன், இப்போ என்ன பர்பஸ்க்காக நீ வந்திருக்க, நீ நினச்சது தான் முடிச்சிட்டே இல்லை, உண்மையை சொல்லு அப்படின்ற சொன்னதும், நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் அம்மா மேலே ரொம்ப கோவமாக இருந்தேன், என் சிஸ்டர் இறந்ததுக்கு காரணம்னு சொல்லிட்டு, பட் இப்படியாகவும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற சொன்னதும், அதான் எல்லாமே நீ பண்ணி முடிச்சிட்டேயே, இப்போ இதுக்காக இந்த வேலை பண்ணேன்னு சொன்னதும், நீ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கணுன்றதுக்காக நான் பண்ணேன்னு சொன்னதும், நீ என்ன என்னை முந்தி மாதிரி வந்து அப்பாவி பொண்ணுன்னு நினச்சியா, அப்படிலாம் கிடையாது, நீ தான் என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிட்டே அப்படின்றத அவள் சொல்கிறான். அதை கேட்டுட்டாவே, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் இப்போயுமே ஒன்று மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும், உன் மூஞ்சை பார்க்கவே பிடிக்கல, நீ இதுக்கப்புறம் என் முன்னாடி வராத, அவ்வளோதான், நான் இங்கே வந்துட்டு உயிரோட விடுறதே பெருசு, பேசாமல் கிளம்பி போயிரு, என் வாழ்க்கையை என்னோட அம்மா வாழ்க்கையும் கேட்டுட்டு எப்படி வந்துட்டு நல்ல மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவன் நான் வந்துட்டு என் சிஸ்டர் இறந்ததுக்கு காரணன்ற வசதி தான் கோவமாக இருந்தேன்னு சொல்கிறான். உனக்கு என்ன தேவை இருந்தாலுமே நீ கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். ஸோ இவன் காலேஜ்க்காக ஆடிட்டோரியம் போகிறான். போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு
வயலின் ப்ளே பண்ணுற மாதிரி அங்கே தோணுது. நான் வந்து என்னோட சிஸ்டருக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன், எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு இப்பயுமே அதை நினச்சி ரொம்ப ரிகரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறான். ஏன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணுறேன்னு சொன்ன விஷயம் எல்லாமே இங்கே வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவன் அங்கே வந்து முடிவு பண்ணிடுறான், என்னன்னாலும் சரி அவள் திரும்ப என்னோடய லைஃப்பில் வரணும்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தா அவனை பார்த்தாலே பயந்து அரண்டு போய் இங்கே கத்திட்டு இருக்காங்க, என் பொண்ணு ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு. அப்பாங்க அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை பார்த்துக்க நான் இருக்கேன், நம்ம வந்துட்டு அப்ராடு போயிடலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம நல்லபடியாக எல்லாமே சரி பண்ணிடலாமா அப்படின்றத அவ சொல்கிறா. டெய்லியுமே ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவன் அங்கே ஃப்ளார் எல்லாமே இங்கே கொடுத்து அனுப்புனதுமே அவள் கோவமாயிட்டு குப்பையில் தூக்கி போடுங்கன்னு சொல்லிடுறா. ஸோ அவங்க அசிஸ்டன்ட் ஒருவேளை மேடமுக்கு ஃப்ளார் பிடிக்கல என்னமோ சார் பிடிச்ச மாதிரி வேறு ஏதாச்சும் அனுப்புங்கன்னு சொன்னதும் அவளுக்கு வயலின் தானே பிடிக்கும் அதை அனுப்பிவிட சொன்னதும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி வெளியே வாப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அங்கே போய் பார்த்தா வயலின் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பாங்க அவன் எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்காக தான் நான் இதை அனுப்பி வச்சுருக்கேன், ப்ளீஸ் எனக்காக நீ ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ளே பண்ணி காமிப்பேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ரொம்ப பாஸ் இருக்க மாதிரிலாம் நீ பேசாத, நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு நல்லா தெரியும்னு அவ சொல்கிறா. சேம் காமிக்கிறாங்க அங்கே பாரில் வந்துட்டு ஒயின் எல்லாமே அவள் சர்வ் பண்ணும்போது அவளை ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க குடிக்க சொல்லி. அவன் முடியாதுன்னு சொன்னதும் ஜஸ்ட் நீ வந்துட்டு ஒர்க் பண்ணுறவன் நீ என்னவே எதிர்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போட்டு அடித்து கையை வந்து மிதிச்சிருக்கான். ஸோ அதில் கை டேமேஜ் ஆனதில் வயலினே ப்ளே பண்ண முடியாத லெவலுக்கு ஆகிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு மரியாதையோடு என்கிட்ட இந்த வெளியே விலகிடுறான்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தாங்க வெயிட்ரஸ் சொல்கிறாங்க, மேடம் இப்படி பாரை வந்து மூடுறதுக்காக சொல்லியிருக்காங்க மேடம் சொன்னதும் மீட் பண்ண போயிட்டு நீ எதுக்காக இப்போ பண்ணுற இந்த மாதிரின்னு சொன்னதும் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வயலின் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் உனக்காக ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் புரிஞ்சுக்குது, சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே ப்ளே பண்ணிச்சுக்கா. கொஞ்சம் ப்ளே பண்ணதுமே கையில் இருந்து பிளட்டு வந்ததும் அவன் பார்த்து பயந்து போயிட்டு என்னாச்சும் உனக்குன்னு சொன்னதுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் கண்டிப்பாக உனக்கு பெஸ்ட்டான டாக்டராக நான் வந்து ஏற்பாடு பண்ணி கையை சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே டாக்டர் அங்கே செக் பண்ணிவிட்டு இல்லை கையில் வந்துட்டு நம்மளால் எதுவும் சரி பண்ண முடியாது, இவங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம் வந்து வயலினுமே ப்ளே பண்ண முடியாது, அப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா பேசாமல் அப்ராட் கூட்டிகிட்டு போங்க, அங்கே வேணால் முயற்சி பண்ணலான்னு சொல்லிடுறாரு. இவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ரிகரெட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் வந்து அப்ராட் கூட்டிகிட்டு போய் உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுவேன்னு சொன்னதும் இது என்னோட உடம்பு, எனக்கு என்ன மாதிரி வந்து பண்ணணுமோ நான் அப்படி தான் பண்ணிப்பேன், மற்றவங்களாம் சொல்கிறத கேட்டு நடக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு சொல்லி கொடுத்ததே அவன் தான். அவனுக்கு இதை நினச்சி இப்போ ரொம்ப ரிகரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வர்றாரு. இவன் பின்னாடி அங்கே வரும்போது விடாமல் இருக்கவுமே அந்த கெஸ்ட்டு தான் உள்ளே விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே உள்ளே போயிட்டு அங்கே ஒயின் எல்லாமே அங்கே கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து குடிங்கன்னு சொன்னதும் இல்லை அவள் குடிக்க மாட்டா அப்படின்ற சொன்னதுமே இவன் ரொம்ப கோவமாயிட்டு என்னை எதுக்காக நீ பின்னாடி விடாமல் துரத்திட்டு இருக்க, என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே அவன் சொல்கிறா நான் எப்பயும் கிவ் அப் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக உன்னை ஃபாலோ தான் பண்ணுவேன்னு சொன்னதும் பேசாமல் ஒரு வேலை பண்ணு, பேசாமல் சூசைட் பண்ணி செத்து போயிடுறேன், அதுக்கப்புறம் வேணா நான் உன் பேச்சை கேட்குறேன்னு சொன்னதும் அவன் முந்தி மாதிரி பொண்ணு கிடையாது, ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டா, இது எல்லாமே தப்பான பழக்கங்கள் அவளுக்கு சொல்லி கொடுத்ததே நம்ம தானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே ஃபீல் ஆயிட்டுருக்கு. வீட்டுக்கு வந்து அவங்க சிஸ்டரோட ஃபோட்டோவை பார்த்தா அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எமோஷன் ஆகிட்டு அழுதுட்டு இருக்கான். பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஃப்ரேம் முடிஞ்சதுமே நீயுமே நான் பண்ணது தப்புன்னு சொல்ல வரையான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ அங்கே நான் என்ன பண்ணி அவளை சமாதானப்படுத்தேன்னு சொல்லும்போது அவனுக்கு நல்லாவே ஒரு விஷயம் புரியுது, வானம் அவளுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மாவை நான் சரிப்படுத்திட்டேன்னா கண்டிப்பாக அவன் என்னை மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டு பொக்கையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் டீச்சரை மீட் பண்ண போனதுமே ஸோ அப்போ அங்கே பிரின்ஸிபல் வர்றாரு, நீ எதுக்காகடா இங்கே வந்த, மேடமோட வாழ்க்கையும் பொண்ணோட வாழ்க்கையுமே கெடுத்துட்ட, நீ தான் வந்துட்டு நினச்சதை பண்ணிட்டியா, அப்புறம் ஏன் வந்தேன்னு சொன்னதும் என் சிஸ்டர் அவங்க பண்ணதுக்கு தான் நான் வந்து பழி வாங்கினேன் அப்படின்றதாவே சொல்கிறான். முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, அவங்க ஒன்றும் காரணம் கிடையாது, உன் சிஸ்டர் இறந்து போனதுக்கு அதுக்கு காரணமே ரூமர்ஸ் தான், அவள் ஏதோ ஒரு கேங்ஸ்டரை போய் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாமே கிளப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு ரொம்ப வந்து மனசு பாதிக்கப்பட்டு அவள் வந்து சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கே போயிட்டா, தனிமையில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, அதை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு பிரதராக தானே இருந்திருக்க. ஸோ இது மேடம்க்கு தெரிஞ்சதுமே அவங்க கூப்பிட்டு அவட்ட பேசி மற்றவங்க பேச்செல்லாம் பெருசாக எடுக்காத, படிப்பு மட்டும் பாருமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீயுமே இதே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கன்ற வாசி ஓன் டைமே கூப்பிட்டு
இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவள் வந்து தப்பான பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிளியர் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் அதுக்குள்ளே உன் சிஸ்டர் போய் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறது போய் அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னதும் கண் கூட பார்த்த எங்களுக்கு தெரியாதா எது போய் எது உண்மைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. பட் தப்பா நீ புரிஞ்சுட்டு நீ வந்து பழி வாங்குறேன்ற பேரில் அம்மாவும் பொண்ணு வாழ்க்கையுமே கெடுத்துட்டேன். நீ வந்து எவ்வளோ ஒரு நல்ல தங்கமான பொண்ணு, எவ்வளோ ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட், பட் கேரியரவே ஸ்பாயில் பண்ணி அவள் லைஃபவே நாசமாக்கிட்டேடான்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு. ஒரு நல்ல காரியம் பண்ணு, கண்ணுக்கு முன்னாடி வந்துடாதன்னு சொல்லிட்டு போனதுமே அவன் ரொம்ப எமோஷன் ஆகி போய் அழுதுட்டு உட்காந்துட்ருக்கான். ஒரு உலகத்தில் எல்லாருமே சொல்கிறத நம்பி நான் ஒழுங்காக விசாரிக்காமல் கடைசியில் இப்படி நல்லவங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு சோப்பங்கல்லி அதெல்லாமே பார்த்துட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக இவனாலையுமே அங்கே நம்ம ஜிங்லிக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, நான் கண்டிப்பாக அவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே உடனே அங்கே அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணி விட்டான், இப்படி உங்கள் அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு வந்தால் நம்ம மூருக்கவுமே கூப்பிட்டதோ ஹீரோயின் கோவமாயிட்டு உன்னை யார் இங்கே வர சொன்னதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அவங்க அம்மா பார்த்தா இவன் உள்ளே போனதுமே நீ எதுக்காகடா வந்த, என் புள்ள வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிட்ட, நான் உன்னை கண்டிப்பாக இன்னைக்கு கொலை பண்ணிடுவேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவனை பிடிச்சி அங்கே ஃபோர்ஸ் பண்ணதுமே பார்த்தா அவன் பிடிச்சி தள்ளி விட்டுறான். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு போய் தந்து சோத்துல இடிச்சு பிளட் அங்கே ரொம்ப லாஸ் ஆகி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் நர்ஸ்ட்டை கத்திட்டு இருக்கான். ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்தா அவங்க அம்மாவோட பிளட்டு கை ஃபுல்லாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிருக்கா. என்ன நீ பண்ணிட்டு இருக்க, சுயநினைவுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. நீ மரியாதை இங்கேருந்து போயிரு, எதுக்காக இப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே லீ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நினச்ச மாதிரியே எல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க டாக்டர் வந்துட்டு அவங்க எப்போ எந்திரிப்பாங்கன்னு எங்களால் சொல்ல முடியாதுமான்னு சொல்லிட்டு போனதும் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அம்மா தயவு செஞ்சு நீங்கள் எந்திரிங்க, நான் வந்து உங்களோட பேச்சை மட்டும் கேட்டு நடந்துருந்தேன்னா இன்றைக்கி வந்து இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது, நான் வந்து எதுக்கு நீங்கள் நல்லதுக்கு சொல்கிறீங்கன்னு கூட தெரியாமல் அறிவுகட்டத்தனமாக தப்பான வழியில் போய் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, உங்களை இப்படி நிலைமையில கொண்டு வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குது, கண்டிப்பாக வந்து அவையும் நம்மளை எப்பயும் பின்தொடர்ந்து வரதை விட மாட்டான், இவனை ஒரு வழி பண்ணி ஆகணும், உங்களை இந்த நிலைமையில கொண்டு வந்தவனை நான் எப்படி மாசமாக விடுவேன், கண்டிப்பாக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த தான் கால் பண்ணுறான். அப்போங்க என்னை மீட் பண்ணவான்னு சொன்னதுமே வர முடியாதுன்னு சொன்னதும் நீ இப்போ வா இது உன்னோட அம்மாவோட விஷயம்னு சொன்னதுமே மீட் பண்ண போனால் நான் வந்து போகிறதுக்கு முன்னாடியே அங்கே லீவ் உள்ளே போயிருக்கான், அவன் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்துருக்கான், அதனால தான் அவங்க கண்ட்ரோல் இழந்திருக்காங்க, என்னை பார்த்துட்டு கிடையாதுன்னு சொன்னதும் அந்த லீயுமே அடித்து இழுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அங்கே போட்டு பயங்கரமாக அவள் அடிச்சுட்டு நான் என்னை உனக்கு கொலை பண்ணிடுவேன்டான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது உன்னோட கை வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்து படைக்கப்பட்டது கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் விட்டு அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ அங்கே ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது என்ன சொன்னால் இவன் விட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போங்க நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே விட்டுட்டு போன பிறகு ரொம்பவே வாழ்க்கையில் ரிகரெட் பண்ணி கவலையாயிட்டேன், நான் வந்து தப்பான ரூமர்ஸை நம்பி உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் உன்னை வந்து இந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்து விட்டதை நினச்சி எனக்கு இன்னுமே ரிகரெட்டாக இருக்குப்பான்னு சொன்னதுமே அவளுமே உடனே அங்கே ஆக்டிங் பண்ணுறா. அதுவும் கரெக்ட் தான், நானுமே உங்களை வந்து ஹேட் பண்ணுற மாதிரி எவ்வளோ நாளைக்கு நடிக்க முடியும், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்ப்பா அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உன்னோட பேரில் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன்னு அவன் சொல்கிறான். அவளோட கம்பெனியிலவே ஒர்க் பண்ண வைக்கிறான், எல்லா ஃபைல்ஸுமே நம்பி அவன் கொடுக்குறான். ஸோ இவன் பண்ண மாதிரி தான் நம்பிக்கை துரோகம் தான் அவளுமே பண்ணிச்சேக்கா. அப்போ அங்கே அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மேடம் சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இப்படி பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் அவார்டு கிடைக்க போகுது, நீ அன்னைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்ற சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. என் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியான நாளை நரகமாக நீ மாற்றின, உனக்கு அதே தாண்ட நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஸோ ரொம்ப சூப்பராக அங்கே அவார்ட் ஃபங்க்ஷனுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் மூ வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. அங்கே நம்ம ஹீரோயினுமே அவன் கூட்டிகிட்டு போகிறான். உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேப்பான்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ ப்ளே பண்ணால் இவர் இப்போ வரைக்குமே எப்படி வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனார்ன்றதுக்கான மூவி தான் அவங்க சொல்கிறாங்க. பட் அங்கே ஓடுறது பார்த்தா இவன் அங்கே பிஸ்னஸ் மேன் எல்லாம்
எல்லாத்தையும் மிரட்டி அவங்ககிட்ட இருந்து அந்த எல்லாத்தையுமே பறிச்சிட்டு இருந்தான் இல்லையா, அதுதான் ஓடிட்டுருக்கு. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு என்னப்பா நடந்துட்டுருக்கு, இவரை நம்ம பெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ்மேன் ரோல் மாடல் நினச்சிட்டு இருந்தோம், பட் என்ன இவர் இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்திருக்காரு, இப்படி தான் வாழ்க்கையில் முன்னேறி வந்தாரான்னு சொல்லிட்டு பேசினதும் அவனுக்கு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா நீ வேணுக்குனே இதுக்காக தான் என் பக்கத்தில் க்ளோஸாக வந்தியான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்புறம் என்ன நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேன் நீ ஏன் நினச்சிக்கிட்டியா, அதை எப்படி போய் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது, என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளேன்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், இவன் வந்து நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப மோசமானவன், சின்ன சின்ன ஆளுங்களெல்லாம் மிரட்டி அந்த பிஸ்னஸ் மேலாம் தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தான், என்னோட பாரையுமே அடித்து மிரட்டி என்னையுமே வந்து கண்ட்ரோல் கொண்டு வர எவ்வளோ ட்ரை பண்ணான், என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்த எல்லா எவிடன்ஸுமே காமிக்கிறா. ஸோ இவன் நம்பி கொடுத்துருந்தான் இல்லையா, ஃபுல்லாக இவ கைக்கு வந்துடுது. அவனால் இதை ஏற்றுக்கவே முடியல, என்ன இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் உண்மையிலே தான்ப்பா பழி வாங்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுக்குச்சு, நீ எப்படி வந்து ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு புரியுது அப்படின்றத சொல்கிறா. அப்போ நான் வந்து இப்போ ஜெயிலுக்கு போகணும்னு நீ நினைக்கிறியான்னு சொன்னதுமே, கண்டிப்பாக தப்பு பண்ணவே போய் தானே ஆகணும், பட் ஆனால் அதை விட உனக்கு பெருசாக நான் பண்ணணும்னு நினச்சேன், பட் என்ன பண்ண முடியும், ஜெயிலுக்கு மட்டும்தானே அனுப்ப முடியும்னு அவ சொல்கிறா. அப்போ அங்கே அவன் உனக்கு ஹாப்பினா நான் ஜெயிலுக்கு போக ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஜெயில் தண்டனையுமே கிடைச்சிருது அவனுக்கு. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கா, ஃபைனலாக அவன் நினச்ச மாதிரியே சக்ஸஸ் ஆகிட்டா. அவங்க அம்மாவுக்குமே முழிப்பு வந்ததுமே, அம்மா நம்ம வந்துட்டு உங்களை அப்ராடுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், கூடிய சீக்கிரம் நீங்கள் சரியாயிடுவீங்கம்மா அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே அவனோட அசிஸ்டன்ட் வர்றாங்க. மேடம் இப்படி கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, பட் மிச்சம் இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே உங்களோட பேரில் மாற்றியாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வயலினுமே உங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும், வேறு ஏதாச்சும்னு சொன்னதுமே, சார் வந்து உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் சொன்னார் மேடம்னு சொன்னதுமே, என்னென்னு பார்த்தா ஒரு டைமாச்சும் அவளை என்னை வந்து மீட் பண்ண வந்து சொல்லுன்னு சொல்லியிருக்கான். இப்போ அதாங்க நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதும், சாகுற வரைக்கும் நான் அவனை பார்க்க மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அம்மா நம்ம அப்ராட் போவோம், கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அசிஸ்டன்ட் மீட் பண்ணி, சார் மேடம் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு கவலையாயிடுச்சுக்கு. அவள் ஒரு டைம் கூட என்னை பார்க்க வரலையான்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் வந்து அவளோட அம்மாவை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்ராட் போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிங்களான்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் கோவம் ஆகிட்டு, என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க வந்துட்டு மற்றவங்களை மதிக்கவே மாட்டாங்க, இப்படிலாம் நீங்கள் போய் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான், நான் ஜெயிலில் இருந்தான், நான் அவளோட இந்த ஆசையாச்சும் நிறைவேற்றணும், நான் பண்ண பாவத்துக்கு இது ரொம்ப கம்மி தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னதுமே, சார் நம்மளோட லீகல் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை வெளியே எடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க, நம்ம இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் உடைச்சிடலான்னு சொன்னதுமே, தேவை கிடையாது, நான் சொன்னதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அவள் வந்து ஆசையை நிறைவேற்றணும், அதுக்கு மேலே அவள் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி வரணும், அவள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அவட்ட கன்வே பண்ணிடுங்கன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின்மே அவங்க அம்மாவை அவங்க அப்ராடு கூட்டிகிட்டு போயிடுறா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக ஆக்குறதுக்கு. இந்த மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பெற்றவங்க கண்டிக்கிற மாதிரி இருந்தாலுமே அது நம்மளோட நல்லதுக்காக தான் பிள்ளைங்க கண்டிப்பாக ஏற்றுக்கணும். மற்றவங்க பேச்சை கேட்டு அந்த சின்ன வயசில் லவ் அது இதுன்னு போய் விழுந்து கடைசியில் நம்ம ஹீரோயின் வாழ்க்கை எப்படி நாசமாக போச்சு பார்த்தீங்கல்ல. கண்டிப்பாக வாழ்க்கையில் படிப்புன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பெற்றவங்க பேச்சை கேட்கணும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்டோரியிலையுமே அதை சொல்லியிருக்காங்க. இந்த மூவி பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.